ஒரு கதையின் முடிவு எப்போதுமே மாற போகிறது கிடையாதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேரக்டரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னுட்டு வைக்கலாம், இல்லை உங்களுடைய லைஃப்ல என்டரானவங்களா கூட இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அவங்களுடைய முகத்தை வந்து ஃபஸ்ட்லேயே வந்து காமிச்சிருவாங்க. ஸோ இவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணி உங்களுடைய காலத்தை தான் நீங்கள் வந்து வீணடிச்சுக்கிட்டே இருப்பீங்களே தவிர அவங்க மாறுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கவே செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரியை எடுத்து ரீட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நாவலை எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை முறை நீங்கள் அதை படித்தாலும் அதோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அதை எப்படித்தான் தலைக்கீழாக புரட்டி நீங்கள் படித்தாலும் கூட அதோட முடிவு வந்து எக்காரணத்துக்காகவும் மாறாது. எழுதுனது தான். அந்த மாதிரி தாங்க சில உறவுகளும். எப்படித்தான் நீங்கள் அவங்களுக்கு உரியவர்களாக நீங்கள் மாறினாலும், என்னத்தான் அவங்க மாறுவாங்க அப்படின்னுட்டுன்னு நீங்கள் எவ்வளவு விஷயங்களை இழந்தாலும் அவங்க மாறுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கவே செய்யாது. ஸோ அதுக்காக காலங்களை வந்து தாழ்த்தி காலத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க மாறுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்காது. ஸோ 1 or 2 சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், பட் அது கண்டிப்பாக நடந்திருக்காது. இன்னும் நீங்கள் வந்து அவங்க மாறுவாங்க அப்படின்ட்டு நினச்சி உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் வந்து வீணடிச்சுக்கிட்டு தாங்க இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் அதை வந்து கடந்து போக வந்து பழகிக்கோங்க. உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய கோல் என்ன, நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு செயலை வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே கடினமாகத்தான் இருக்கும். 1 minute 5 minute அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாற்றமுமே நிகழும். இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நாளில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க, அதுக்கு டைம் எடுக்கத்தான் செய்யும். ஸோ எப்போதுமே ஒருத்தங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறாது. ஜஸ்ட் மாறும் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும்னா அவங்க உங்களுக்கானவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து இவங்க நமக்காக இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னா மாறுறதுக்கு ஒரு 1% வந்து சான்ஸ் இருக்கே தவிர எவ்வளவு தான் நீங்கள் முயற்சித்தாலும் அது வந்து நடக்க போகிற ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.